பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் தனது 80வது வயதில் காலமானார். தனது ஈடு இணையற்ற குரல் வளத்திற்கு பெயர் பெற்ற பாடகரும் தேசிய விருது பெற்றவருமான பி ஜெயச்சந்திரன் கேன்சர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று திருச்சூர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். 1944ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி எர்ணாகுளத்தில் பிறந்த இவர் தந்தையை பின்பற்றி இசை பயின்று அதில் தேர்ச்சி பெற்றார். விலங்கியலில் இளங்கலை பட்டம் பெற்ற இவருக்கு பள்ளி, கல்லூரி நிகழ்ச்சிகளில் பாடியதால் கிடைத்த பாராட்டுகளும் பரிசுகளும் அவருடைய இசை ஆர்வத்தை அதிகரிக்க செய்தன. சென்னையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் பாடியதன் மூலம் திரைப்படத்திற்கு பாடும் வாய்ப்பை பெற்றார். முதல் வாய்ப்பு 23ஆம் வயதில் உத்தியோகஸ்தா என்ற மலையாள படத்தில் எம்.எஸ். பாபுராஜ் இசையில் அனுராக கானம் போலே என்ற பாடல் மூலம் பாடகராக அறிமுகமாகி மலையாள சினிமாவின் எவர்கிரீன் குரலாக வலம் வந்த ஜெயச்சந்திரன் எம்.எஸ். விஸ்வநாதனின் தங்க சிமிழ் போல என்ற பாடலின் மூலம் தமிழில் அறிமுகமானார். இதைத் தொடர்ந்து ராசாத்தி உன்ன, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே போன்ற அவரது சில முக்கியமான பாடல்கள் தமிழில் இளையராஜாவால் இசையமைக்கப்பட்டவை. ரகுமானுடன் அவர் பாடிய முதல் பாடலான கத்தாழ காட்டு வழிக்காக அவருக்கு முதல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது கிடைத்தது. இதன் பிறகு A.R. ரகுமான் இசையில் முதலில் ஹிந்தியில் அறிமுகமானார். 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் தனது திரைப்பட படைப்புகளையும் தாண்டி தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு மொழிகளிலும் பாடிய பக்தி ஆல்பத்திலும் நீடித்த முத்திரையை பதித்துள்ளார். மலையாள சினிமாவில் ஒரு வலுவான பாரம்பரியத்தை விட்டு சென்ற ஜெயச்சந்திரன் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளிலும் அழியாத முத்திரையை பதித்துள்ளார். சுமார் 60 ஆண்டுகள் இசை உலகை ஆட்சி செய்த அவர் தற்போது விடை பெற்றுள்ளார். மண்ணுலகை விட்டு அவர் விடை பெற்றாலும் அவரது குரல் என்றும் காற்றில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.